நீங்கள் நாமெல்லாம் ஓட்டு கேட்டு தெருவிட தெரிகிறோம். பதவிக்கு கொண்டு வர நாட்டின் பிரதமரை 10 ஆண்டு காலம் நாட்டின் பிரதமராக இருந்த ஆண்டவர் அவர் தலைநகர்ல டெல்லியில விவசாயிகள் 1 மாசமா போராடிட்டு இருக்கான். விவசாயி ஏன் போராடுறான்? நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு உரிய விலையை, ஒரு அக விலையை, நியாயமான விலையை தீர்மானின்னு சொல்றான். 2014 வரும்போது அவர் சொன்னது, நான் வந்தால் உடனே அந்த அக விலையை தீர்மானிக்கிறேன், உரிய விலையை தீர்மானிக்கிறேன். 10 ஆண்டுகள் ஆகி அது நடக்கல. மறுபடியும் தேர்தல் வரும்போது வலியுறுத்துறான். அப்ப துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுது விவசாயி. அதை நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, தீவிரவாதிகளை போல நடத்துகிறார் மோடி விவசாயி. என்ன மேல்மால, நமக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மான்னு ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குது. சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வர அரசு. அந்த தொழிற்சாலை யார் கட்டுறான்னு நினைக்கிறீங்க? தனியார் முதலாளி. அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படும்? இங்க இருக்கிற எனக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க நச்சு ஆலைகள், சாய கழிவு, பீங்கான் தயாரிக்கிறது, பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிற்சாலை, என்னென்னமோ தயாரிப்பான். வேலை யாருக்கு? எனக்கும் இல்லை. முதலாளி யாரு? எவனோ தெரியாது. ஆனால் விளைநிலங்கள், தொழிற்சாலை தொடங்கினால் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிடுவதற்கு அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி. எதை சாப்பிடுவா? இதைத்தானே சாப்பிடுவா. இது எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும்? அது விளைநிலத்தில் தானே வரணும். அதை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன மண்ணே அதுங்கிறது? சம்பளத்தை வச்சுக்கிட்டு பணம் இருக்கும், பை நிறைய பணம். பருப்பு அரிசி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு ஒரு மாற்று சிந்தனைக்கு வரணும். மாற்று சிந்தனைக்கு விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா? தென்னை மரம் அதிகமா இருக்கிற இடத்துல தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மட்டையிலிருந்து நார் தரிக்கிறது தொழிற்சாலை, தென்னை ஈக்கியிலிருந்து விளக்குமாறு கட்டுற தொழிற்சாலை. அப்படி சின்ன சின்னதா கட்டி வாழ்விடங்களிலே மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா? நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைகளை நாடெங்கும் நிறுவ முடியாதா? முடியும். ஏன் செய்யல? நோக்கம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், சட்டங்கள் இல்லை என்றால் என்ன? ஒண்ணும் இல்லை. 5 வருஷம் தொகுதிக்கே போல. அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. அந்த ஊர் மக்கள், நன்னில மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. அவ்வளவுதானே. போன தடவை எவ்வளவு கொடுத்தோம்? 500. இந்த வாட்டி கூட 500 சேர்த்து 1000 கொடு. அந்த 1500 அந்த தம்பி சொல்றாம பாருங்க. ரொம்ப கோபமா இருக்காங்க. அந்த தெருவுல ரொம்ப கோபமா இருக்காங்க. அங்க ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு. எத்தனை குடும்பம் இருக்கு? ஐயா ஒரு 200 குடும்பம் இருக்கு. அப்படியா? 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடுப்பா. கொடுத்து விடு. ஆம்பளை பசங்க நேரங்கன்னா ஒரு பிரியாணி, கோழி பிரியாணி ஒரு குவார்டர் ஒன்று தட்டி விடு. முடிஞ்சு வச்சு விடுங்க விடுங்க விடுப்பா. ரொம்ப நன்றி. ஒன்னொன்னையும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உங்க மகன் என்ன நினைக்கிறேன்னா, பள்ளிக்கூடம் படிக்க போற, கல்லூரி படிக்க போற மாணவர்களுக்கு பஸ் டிக்கெட்டை இலவசமா கொடுத்து பயனில்லைன்னு நினைக்கிறேன். பஸ் பாஸ் ஃப்ரீ, சரிதான். ஆனா கல்வி காசு கொடுத்து படிக்கணும். அங்க சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சம் கட்டியிருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன், சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சத்தை விடு, அங்க கல்வியை தரமா சரியா சமமா கொடுத்துரு. பஸ் டிக்கெட் எடுத்து போய் படிக்கட்டும். அந்த 5 லட்சத்தை மிச்சம் பண்ணுன்ற. நீ என்ன பண்ற? நான் கல்லூரியில சீட்டு வாங்குறதுக்கு 15-20 லட்சம் கட்டுறேன், கட்டிட்டு போய் படிக்கிறேன். நீ பஸ் டிக்கெட் ஃப்ரீங்கிற, நீ அதை ஃப்ரீ பண்ணு, இதை எடுத்துக்கிறேன்ற. 1000 ரூபாய் திமுக அரசு கொடுக்குது, ஐயா ஸ்டாலின் அரசு. அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. எங்க அம்மா அக்கா தகுதியை சோதிக்க நீ யாரு? எங்க அம்மா தகுதியானவளா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீ யாரு? அந்த காசை அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே
நாங்க போட்ட பிச்சை, நாங்க கொடுத்த தகுதி. இந்த நாட்டில் முதலமைச்சர், அமைச்சர், பிரதம அமைச்சருங்கிற தகுதி நாங்க போட்ட ஒத்த ஓட்டுல வந்தது. உனக்கு இந்த தகுதி ஒரே ஒரு ஓட்டில் தான் நம்ம அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் தகுதி. அப்ப நீ என்ன வந்து தகுதி பார்த்தீங்கன்னா, சரி 1000 கொடுத்த. ஒவ்வொரு வீடுகளிலும் எங்க அம்மாக்கள், என் அக்காக்கள் குடிக்க தண்ணி எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 3000 ரூபாய், 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க, தூய குடிநீரை எங்களுக்கு வீடு வீடுக்கு விநியோகம் பண்ணிருங்க, அவ்வளவுதானே.